ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் முன்னாடி கடந்த நவம்பர் 26 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு லார்ஜஸ்ட் ட்ரோன் அட்டாக் வந்து நடந்தது. முக்கியமாக அதில் வந்து உக்ரைன் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்க வேண்டியதாகிடுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. உக்ரைனோட வெஸ்ட் சிட்டி டெர்னோபில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஒட்டுமொத்தமாக வந்து ட்ரோன்ஸ்களை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து ஒன்று டேமேஜ் ஆகிருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெட் ஆஃப் த மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெர்னோபில் ரீஜியன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான். இது வந்து நிறையா மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு பர்சன் வந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸாகவுமே காயங்கள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த ஒரு தாக்குதலுக்கு ரஷ்யா வந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து பெருசாக பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது தவிர இன்னும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எவாக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து எல்லா நேரமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துலையுமே வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இதுக்கு என்ன ஒரு காரணம், டெர்னோபில்ல வந்து எதுக்கு திடீர்னு ஒரு தாக்குதல் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட இன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2022 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ரஷ்யா வந்து தாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரிமே வந்து பார்க்குறாங்க. 1 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட பாப்புலேஷன் இருக்குது. முக்கியமாக வந்து February 2022 ரஷ்யனோட இன்வென்ஷனுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து இப்போ உக்ரைனியன்ஸ் வந்து வெஸ்ட்டில் அங்கே கூட நிறையா பேர் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயுமே இந்த ஒரு தாக்குதல் செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரிமே வந்து கெஸ்டில் இருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முழுக்க டெர்னோபில் அப்படின்ற ஒரு இடத்துலையும் அதை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து ஏர் ரைடு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கப்பல் ஆஃப் ஹவர்ஸ்க்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. முக்கியமாக வந்து மிட் நைட்டில் வந்து ரொம்ப ஒர்க்கிங்லாம் இருந்தது. அதனால தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாதிப்பு இல்லாமல் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.